கையில் பணம், வங்கியில் பணம். பொதுவா நம்ம கையில வச்சிருக்கோம் இருப்பு கேஷ், லிக்விட் கேஷ்ன்னு சொல்லுவோம்ல, இதை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன். பேங்க்ல இருக்க பணம் குருவை குறிக்கக்கூடியது. ஒருத்தர் குரு வலுவா இருக்காரா, பேங்க்ல பணம் வச்சிருப்பீங்க. அதே ஒருத்தருக்கு சுக்கிரன் வலுவா இருக்குவாரா, கேஷ கையில வச்சிருப்பீங்க, லிக்விட் கேஷா. அதாவது குரு சேமிப்பதற்கு பணத்தை தருபவர், சுக்கிரன் அதை செலவு செய்வதற்கு பணத்தை கொடுப்பவர். சரிங்களா? சோ யார் யாருக்கெல்லாம் சுக்கிரன் பலமா இருக்கோ கையில கேஷ் வச்சு புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். குரு பலமா இருக்காரு அப்படின்னா பேங்க்ல பணத்தை வச்சு புழங்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். ரெண்டு பேருமே பலமா இருக்காங்களா, கையிலையும் இருப்பு இருக்கும், பேங்க் பேலன்ஸ்லயும் பணம் இருக்கும். சப்போஸ் ரெண்டு பேருமே வலுவிழந்து போயிட்டாங்கன்னா தனத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழலை பொறுத்திரும். சரிங்களா? எந்த ஜாதகமா இருந்தாலும் குரு சுக்கிரன் கெடவே கூடாது. தன கிரகங்கள் யாராவது ஒரு ஆளாவது அட்லீஸ்ட் பலமா இருந்த ஜாதகத்துல. சரிங்களா? சுக்கிரன் ராகு கூட காம்பினேஷன் வரும்போது நல்ல ஒரு பணப்புழக்கமே இருக்கும். ஆனாலும் உறவு முறை சிக்கல்கள், சில கோளாறுகளை பண்றத நிறைய ஜாதகங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. பொருள் பற்றுக்கு என்றுக்குமே இந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் குறை வைப்பதே இல்லை. குரு ராகும் அப்படிதான். சரிங்களா? நல்ல அபரீதமான பொருள் சேர்க்கைகள் எல்லாம் இருக்கும். என்ன, அது கொஞ்சம் குறுக்கு வழியில இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். குரு சண்டால யோகம் அப்படிங்கிற மாதிரி யோகம் சொல்லப்பட்டாலும் கூட குறுக்கு அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுல ஒரு குறுக்கு வழியில ஒரு ஷார்ட்கட் ரூட்டை போட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த டிஃபரன்ஸே தவிர பணச்சேர்க்கைக்கு கண்டிப்பா குறைவு இல்லாம இருக்கு. உறவு காரகத்துவங்கள்ல கண்டிப்பா சிக்கலை உண்டு பண்ணவே செய்யும். ஏதோ ஒன்ன கொடுப்பாரு. சரிங்களா? பொருள் பற்ற கொடுத்தாருன்னா உயிர் காரத்துவத்துல பிரச்சனை வரும். உயிர் பற்று நல்லா இருக்கு அப்படின்னா பொருள் காரத்துவத்துல கொஞ்சம் பிளாக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சோ உங்கள் ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்காரா, உங்களுடைய கையில் இருப்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். குரு பலமா இருக்காரா, பேங்க்ல எப்பவுமே ஒரு டெபாசிட் அமௌண்ட் வச்சிருப்பீங்க. இதுதாங்க. இது போக சந்திரனும் அன்றாட வித்து, அதாவது செலவு செய்யக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் சந்திரனும் கூட அந்த பணத்தை, அதாவது டெய்லி ரொட்டீன் லைஃபுக்கு தேவைப்படுற பணம் அது சந்திரன். அது வித்து தீர்றது, அன்றாட வித்து தீரும் பொருட்கள் சந்திரனை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அன்றாட செலவுக்கு பணத்தை கொடுக்கறதும் சந்திரனும் கொடுப்பாரு. ஒரு ஜாதகத்துல 2-10 எல்லாம் சந்திரன் சம்பந்தப்படுறாரா, அவர் சார்ந்த துறைகள் மூலமா உங்களுக்கு பணம் கிடைக்கும். சரிங்களா? சோ இதுதாங்க.